அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். அல்ஹம்துலில்லாஹி கஃபா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அல்லதி மன் இஸ்தஃபா. அம்மா பஅத். قال الله تعالى في قرآن المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم وَلَقَدْ كَرَّمْنَا بَنِي آدَمَ صدق الله المولان العظيم. மரியாதைக்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, என் அருமை குழந்தைகளே, ரமலான் மாதம் முடிவடையக்கூடிய தருணத்திலே இருக்கிறது. இந்த ரமலான் மாதம் நம்மை விட்டும் விடைபெற்று செல்லுகின்ற பொழுது நம்மிலிருந்து பொருத்தத்தோடு அது செல்ல வேண்டும். ரமலான் மாதம் நம்மை பொருத்தப்பட வேண்டும், நாமும் ரமலானை கொண்டு பொருத்தப்பட வேண்டும். அல்லாஹு தஆலா இந்த ரமலான் மாதத்தில் செய்த எல்லா அமல்களையும் கபூல் செய்து நம்மை எல்லாம் ஒரு சாலிஹான மக்களுடைய கூட்டத்தில் சேர்த்தல் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்பார்ந்தவர்களே, குர்ஆனிலே அல்லாஹு தஆலா ஒரு ஆயத்திலே சொல்லித் தருகிறான், வலகத் கர்ரம்னா பனி ஆதம். ஆதமுடைய மக்களை நாம் கண்ணியப்படுத்தி இருக்கிறோம், உயர்ந்தவர்களாக சிறந்தவர்களாக நாம் ஆக்கியிருக்கிறோம் என்பதாக குர்ஆனிலே அல்லாஹு தஆலா ஒரு ஆயத்திலே சொல்லித் தருகிறான். உலகத்தில் அல்லாஹு தஆலா எத்தனையோ படைப்புகளை படைத்திருக்கிறான். கோடான கோடி படைப்புகளை படைத்திருக்கிறான். எறும்பு முதல் யானை வரை, காட்டிலே பல்லாயிரக்கணக்கான மிருக வர்க்கங்கள், கடலிலே பல்லாயிரக்கணக்கான மீன் வகைகள், பல்லாயிரக்கணக்கான பறவை இனங்கள். இப்படி எடுக்க போனால் அல்லாஹு தஆலா படைத்த படைப்பை பற்றி யாருமே இதுவரைக்கும் கணக்கிட்டு சொல்லியது கிடையாது. அவ்வளவு படைப்புகளை அல்லாஹு தஆலா படைத்திருக்கிறான். இத்தனை கோடான கோடி படைப்புகளை படைத்திருந்தும் கூட யாரை பார்த்தும் சொல்லாத ஒரு வார்த்தை நம்மை பார்த்து அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், வலகத் கர்ரம்னா பனி ஆதம. ஆதமுடைய மக்களை நாம் சிறந்தவர்களாக கண்ணியமானவர்களாக நாம் ஆக்கியிருக்கிறோம். என்ன ஒரு தன்மை நம்மளிடத்தில் இருக்கிறது என்பதாக சொல்லி அல்லாஹு தஆலா இப்படி சொல்லுகிறான். நம்ம யோசிச்சு பார்க்கணும், எதுக்காக வேண்டி அல்லாஹு தஆலா இப்படி சொன்னான்? ஆதமுடைய மக்களை நாம் கண்ணியப்படுத்தி இருக்கிறோம் அப்படின்னு சொல்றதுக்கு மட்டும் நம்மள்ட்ட என்ன இருக்கிறது, என்ன தன்மை இருக்கிறது, என்ன நம்ம செஞ்சிட்டோம், என்ன எதிர்பார்த்து அல்லாஹு தஆலா இப்படி ஒரு வார்த்தை சொன்னா சிந்திக்கணுமா இல்லையா? சில பேர்கள் கல்யாணமோ அல்ல காது குத்தோ ஏதாவது ஒரு விசேஷமாக இருந்தால் சில பேர்த்த நம்ம ஸ்டேஜில் கூப்பிட்டு கூற வைப்போம். ஸ்டேஜில் கூப்பிட்டு உட்கார வைக்கணும்னு சொன்னால் அவங்க ஏதாவது ஒரு ஸ்தானத்தில் இருக்கணும் இல்லையா? ஒன்றிலே நம்ம அத்தாவாக இருக்கணும், நமக்கு படித்து சேர்ந்த உஸ்தாதாக இருக்கணும், இல்லைன்னு சொன்னால் நம்ம கண்ணியப்படுத்தக்கூடிய முக்கியமான பதவியில் இருக்கக்கூடிய ஆளுகளாக இருக்கணும். அவங்கள மட்டும் நம்ம தூக்கி ஸ்டேஜில் கூறோம், பாக்கியெல்லாம் அப்படி வெளியே கீழே கோந்திருப்பாங்க. அப்போ நம்மளை அல்லாஹு தஆலா நல்ல ஒரு ஸ்டேஜில் வச்சு சொல்கிறான். உயர்ந்த ஸ்டேஜ், கண்ணியமான ஸ்டேஜில் அல்லாஹு தஆலா நம்மளை வச்சிருக்கிறான். எதுக்காக வேண்டி? என்ன காரணம்? மனிதனிடத்தில் என்ன தன்மை இருக்கிறது? நம்ம பெரிய பெரிய டாக்டர் கோர்ஸ் எல்லாம் படிக்கிறோம், பெரிய பெரிய வைத்தியர்கள் இருக்கிறார்கள், பெரிய பெரிய ஆஸ்பத்திரிலாம் நடத்தி, மெடிக்கல் காலேஜ் எல்லாம் நடத்தி, இந்த தன்மை மனுஷன்கிட்ட மட்டும்தான் இருக்குது, மிருகத்தடி எல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறதுக்காக வேண்டியா? மனுஷன்கிட்ட மட்டும்தான் அந்த வித்யாபியாசம் இருக்குது, எஜுகேஷன் இருக்குது, அவன் நல்ல வைத்தியம் எல்லாம் செய்வான், அவன் ஆயிரக்கணக்கான உயிர்களை காப்பாற்றுவான், அவன்கிட்ட நல்ல தன்மை இருக்குதுங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா நம்மளை கண்ணியப்படுத்துறானா? இல்லையும், அதெல்லாம் உண்மையில்லை.
நம்மளை விட அருமையான வைத்தியம் எல்லாம் மிருகங்கள் செய்யும். மிருகங்கள் இருக்கா இல்லையா, காட்டில் வாழக்கூடிய மிருகங்கள், அது கண்டதையெல்லாம் போய் கடிச்சு 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 திங்கும். ஆடு மாடு மிருகங்களை பாருங்கள், எல்லாத்தையும் நொறுக்குன்னு தின்னுக்கிட்டே இருக்கும். இருந்தாலும் அவைகளுக்கு தெரியும் என்னன்னு, இது நல்ல செடி, இது விஷச்செடி, இதை சாப்பிடலாம், இதை சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிடலாம், இது சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிட்டா நமக்கு அஜீரண கோளாறு ஏற்படும், அஜீரண கோளாறு ஏற்பட்ட இதை சாப்பிடணும் அப்படிங்கக்கூடிய அந்த புத்தியை அல்லாஹ் தஆலா கொடுத்துருக்கிறான். இல்லைன்னு சொல்ல முடியாது, நிராகரிக்க முடியாது. உதாரணமாக ஒரே ஒரு மிருகம் என்ன, குரங்கு. குரங்கை சில இடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி இடங்களில் குரங்குடைய சல்லியம் பயங்கரமாக இருக்கும். வீட்டுக்குள்ளெல்லாம் பூந்து அடுப்படியெல்லாம் பூந்து வச்ச சாப்பாட்டையும் வச்ச சால்னாவும் எல்லாம் சாப்பிட்டு போயிடும். இந்த மாதிரி சில இடங்களில் நடக்கிறது உண்டு. அப்போ இந்த குரங்குடைய சல்லியத்தை கட்டுப்படுத்தணும், இந்த குரங்கை சாகடிக்கணும் என்பதற்காக வேண்டி சாப்பாட்டில் விஷம் கலந்து வைப்பாங்க. சாப்பாட்டில் விஷம் கலந்து வைப்பாங்க, இல்லைன்னா பழத்தில் விஷத்தை வச்சு கொடுப்பாங்க. இந்த மாதிரிலாம் நடக்கிறது ஒன்று. ஆனால் இந்த குரங்கு ஓடி வந்த உடனேயே அந்த பழத்தையோ அந்த விஷம் வச்ச சாப்பாட்டையோ தூக்கி சாப்பிடுமான்னு கேட்டால் சாப்பிடாது. அதனுடைய ஒரு தன்மையை நீங்கள் கவனிச்சிருக்கிறீங்களா? குரங்கு எதை எடுத்தாலும் மூக்கில் கொண்டு மோந்து பார்த்து தான் சாப்பிடும். அதை மோந்து பார்த்ததுக்கு பின்னாடி அதை சாப்பிடும். அப்போது இந்த நீங்கள் சாப்பாட்டில் கலந்து வச்சுருக்கக்கூடிய விஷத்தை, விஷம் கலந்த அந்த சாப்பாட்டு உடனே அதை சாப்பிடாது. வேகம் போய் இந்த விஷத்தை தணிக்கக்கூடிய இலைகள் காட்டில் உண்டாகும். அந்த இலைகளை கொண்டு ஒரு கையில் விஷத்தை தணிக்கக்கூடிய இலைகள், இன்னொரு கையில் இந்த விஷம் நிறைஞ்ச சாப்பாடு. விஷம் நிறைஞ்ச சாப்பாடுன்னு சொன்னால் நம்ம விஷம் கலந்துருக்குது, அதில் பாய்சன் இருக்குதுன்னு சொன்னால் நம்ம தூக்கி எறிஞ்சிருவோம். நமக்கு தெரியாது, சில நேரத்தில் சாப்பிட்ருவோம், நமக்கு தெரியாது விஷம் கலந்துருக்கிற. ஆனால் அந்த குரங்கு இந்த விஷம் கலந்த சாப்பாட்டையும் சாப்பிடும், இந்த விஷத்தை தணிக்கக்கூடிய இந்த இலையும் சாப்பிடும். இப்படி ஒரு பிரத்யேகமான ஒரு தன்மையை அந்த குரங்குக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்துருக்கிறான். ஆனால் நம்ம என்னதான் படித்த ஒரு எம்டி படிச்சிருந்த ஒரு டாக்டராக இருந்தாலும் கூட, அந்த எம்டி படித்த டாக்டருக்கு முன்னால் ஒரு சாப்பாட்டில் ஒரு டாட், ஒரு துளி விஷந்து கலந்து கொடுத்தான்னு சொன்னால் அவருக்கு தெரியாது, அவர் சாப்பிட்ருவார். அவருக்கு அந்த விஷம் கலந்த சாப்பாடு தெரியாது. அப்போது நம்மை விட மிருகத்திற்கு அல்லாஹு தஆலா இந்த வைத்தியத்தினுடைய தன்மையை கொடுத்துருக்கிறான். எது விஷம் கலந்தது, எது விஷம் கலக்காதது, விஷம் கலந்தால் அதை எப்படி சாப்பிடணும், அதை எப்படி தணிக்கணும், அந்த தணிக்கக்கூடிய தன்மை எதுக்கு இருக்குதுன்னு சொல்லி போட்டு மிருகங்களுக்கெல்லாம் தெரியும். தெரிஞ்சுதான் இந்த ஆடு மாடு மேயுது. அதே மாதிரி நம்மள்கிட்ட நல்ல படித்து நல்ல அங்கேற்றம் படித்து 10 மாடி பில்டிங், 10 மாடி, 20 மாடி, 30 மாடி, 50 மாடி, இந்த மாதிரி பில்டிங்கில் கட்டி 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 பொதிச்சு அப்படியே பெரிய பில்டிங் கட்டுறாங்க. மக்கால மதீனாலாம் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் உங்களுக்கு. 313 அடுக்கு பில்டிங், எவ்வளோ பெருசாக இருக்கும். சுபஹானல்லாஹ். ஒவ்வொரு பில்டிங் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளாம் ஆச்சரியம், எப்படி இவன் மனுஷன் கெட்டுனா, மனுஷன்தான் இதை கெட்டுனானாங்கிற அளவுக்கு நமக்கு ஆச்சரியமான பில்டிங் கட்டுறான். இந்த மாதிரி நல்ல பிரெயின், நல்ல பில்டிங்களை, நல்ல வித்தியாசமான முறையில் பில்டிங் கட்டக்கூடிய அந்த தன்மை, இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய அந்த தன்மை மனிதனுக்கு இருக்கிறது. அப்படிங்கிறதுனால அல்லாஹ் தஆலா நம்மளை கண்ணியப்படுத்தினான்னு கேட்டால் அதுவும் இல்லை. அது ஒரு விஷயமே இல்லை அல்லாஹ்வுக்கு. என்னன்னு கேட்டால், இந்த பறவைகள் பார்த்தீங்களா இல்லையா, அங்கங்கே மரங்களில் கூடு கட்டும். மரங்களில் கூடு கட்டக்கூடிய தன்மை பறவைகளுக்கு இருக்குது. அந்த பறவைகள் அவைகளுக்கு தேவையான, அவைகளுக்கு சேஃப்டியான நல்ல மரங்களை பார்த்து, நல்ல கிளைகளை பார்த்து, நல்ல குச்சிகளை உடைச்சிட்டு கம்பிகளை எடுத்துகிட்டு அது கூடு கட்டுது. அவைகளுக்கு தேவையான கூடுகளெல்லாம் அது கட்டிக்குது. பார்த்த சில கூடுகள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கே ஆச்சரியம், இது எப்படி கட்டுச்சு? காக்கா கட்டின கூடா இது?
குருவி கட்டின கூடாது நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. அந்த அளவுக்கு அதை பின்னி 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 நம்ம கம்பியை பின்னுற மாதிரி, கம்பியை பின்னி கட்டுற மாதிரி அது நல்ல முறையில் அழகான முறையில் கூடுகளை கட்டி கொள்கிறது. அதில் ஒன்று தான் தூக்கணாங்குருவி என்று சொல்லக்கூடிய ஒரு குருவி. இந்த தூக்கணாங்குருவி கூடு கட்டும். அது எப்படி கிளைகளுக்கு மேலே கட்டாது, கிளையில் தொங்கிட்டு இருக்கும். அது தொங்கிட்டு இருக்கு, கூடு தொங்கிட்டு இருக்கும். அப்படி ஊஞ்சலை மாதிரி அப்படி ஆடிக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி குருவி கட்டும். அந்த குருவி, தூக்கணாங்குருவி என்று சொல்லக்கூடிய குருவி எந்த அளவுக்கு கூடு கட்டக்கூடிய அந்த பிரெயின், அந்த மூளை அல்லாஹுத்தஆலா கொடுத்துருக்கிறான்னு கேட்டீங்கன்னு சொன்னால், சிட் அவுட்டு, ஹாலு, பெட்ரூமு, வெயிட்டிங் ஹாலு எல்லாமே அதுக்குள்ளே உண்டு. தனித்தனி ரூமு, குழந்தைகளுக்கு தனி ரூமு, கணவன் மனைவிக்கு தனி ரூமு, இப்படியெல்லாம் அதுக்குள்ளே இவ்வளோ பெருசு தான் இருக்குது. கூடு இவ்வளோ பெருசு தான் இருக்கும். ஆனால் அதுக்குள்ளே எல்லா வசதியும் இருக்கும். கூடு எல்லாம் கெட்டி முடிச்சதுக்கு பின்னால் அதுக்கு லைட்டு வேணுமா இல்லையா, வெளிச்சம் வேணுமா இல்லையா? இந்த மின்மினி பூச்சி இருக்கா இல்லையா, மின்மினி பூச்சி, வெளிச்சம் தரக்கூடிய மின்னாமினி பூச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த பூச்சிகளை என்ன செய்யும் தெரியுமா? களிமண் கொண்டு வரும். களிமண்ணை வாயில் கவ்விட்டு, கால்லையோ வாயிலையோ கவ்விட்டு அந்த ரூமில் கொண்டு போய் ஒரு மூலையில் அந்த களிமண்ணை வைக்கும். களிமண்ணை வச்சதுக்கு பின்னால் இந்த மின்னாமினி பூச்சிகளை கொண்டு வந்து அந்த களிமண்ணுக்குள்ளே சொருவி வைக்கும். சொருவி வச்சதுன்னு சொன்னால் அந்த மின்மினி பூச்சி வெளிச்சப்படி அப்படியே மெர்க்குரி பல்பு மாதிரி அப்படி மின்னிக்கிட்டே இருக்கும். நல்லா அருமையாக மின்னிக்கிட்டே இருக்கும். அப்படி அவைகளுக்கு தேவையான பெட்ரூமில் ஒன்று, ஹாலில் ஒன்று, கிச்சனில் ஒன்று ஒவ்வொரு மின்மினி பூச்சிகளை கொண்டு வந்து செட் பண்ணிக்கும். அந்த கூடு உண்மையாலுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆச்சரியமாக இருக்கும். வெளியே வந்து நின்றுக்கிட்டு, அந்த சிட் அவுட்டில் வந்து நின்றுக்கிட்டு குருவி அப்படியே ஊஞ்சலாடுறது நம்ம பார்க்கலாம். சிட் அவுட்டில் வந்து நின்றுக்கிட்டு ஊஞ்சலாடும். நம்ம எப்படி சிட் அவுட்டில் சேர் போட்டு கோந்து ஹாயாக அப்படி கால் நீட்டி கோந்து பேப்பர் படிக்கிறோமா இல்லையா, இந்த மாதிரி அந்த தூக்கணாங்குருவி சிட் அவுட்டில் வந்து நின்று கூடில் அப்படி ஆடிக்கிட்டே எல்லாத்தையும் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும். அப்போ எல்லா வசதியிலுமே அவைகளுக்கு தேவையான எல்லா வசதியும் அந்த கூட்டில் இருக்குது. அந்த கூடு அந்த கூடு இருக்கா இல்லையா, அந்த கூடை வந்து நீங்கள் நல்ல பலத்தோடு பிச்சு சீந்தி போடலைன்னு நினச்சா பிக்க முடியாது உங்களால். அந்த அளவுக்கு அது கோர்த்துருக்குது, கனெக்ஷன் கொடுத்து வச்சிருக்குது. அப்போது நம்மளை விட அதுக்கு வீடு கட்டக்கூடிய, அதனுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி, வசதிக்கு தகுந்த மாதிரி, தேவைக்கு தகுந்த மாதிரி வீடு கட்டக்கூடிய அந்த சக்தியை, அந்த பவரை, அந்த புத்தியை அல்லாஹுத்தஆலா தூக்கணாங்குருவிக்கு கொடுத்துருக்கிறான். பின்னையோ மனிதனை எதை வச்சு அல்லாஹுத்தஆலா கண்ணியப்படுத்தினா, எதை வச்சு அல்லாஹுத்தஆலா சிறந்த மனிதர்கள் அப்படின்னு அல்லாஹுத்தஆலா சொன்னா அப்படின்னா, பரணம் நடத்துகிறோமா இல்லையா? ஒரு பஞ்சாயத்துக்குன்னு சொன்னால் அதுக்கு ஒரு பிரசிடண்ட், செக்ரட்டரி, ஒரு நியம சபைன்னு சொன்னால் அதுக்கு சில எம்எல்ஏமாரு, அதுக்கு சில மினிஸ்டர்மாரு, இப்படியெல்லாம் வச்சு முக்கிய மந்திரி, முதலமைச்சர் அப்படின்னு வைக்கிறோம். பின்ன அதே மாதிரி டெல்லியிலன்னு சொன்னால் பிரைம் மினிஸ்டரு, அதுக்கு பின்னால் சில எம்பிக்கள், அதுக்கு மேலே கவர்னர்மாரு, கலெக்டர்மாரு, ஜனாதிபதி, இப்படி எல்லாம் ஒரு அழகான ஒரு சிட்டையான ஒரு பரணம் நடத்தக்கூடிய அந்த தன்மை யாருக்கு மட்டும்தான் இருக்குது? மனுஷனுக்கு மட்டும்தான் இருக்குது. மிருகத்துக்கு அப்படி ஒரு பரணம் நடத்தக்கூடிய தன்மை இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் குர்ஆனில் அல்லாஹுத்தஆலா சூரத்துன் நம்ல் என்று சொல்லக்கூடிய தேனீச்சைகளை பற்றி அல்லாஹுத்தஆலா சொல்லி காட்டுறான். அந்த தேனீச்சைகள் நடத்தக்கூடிய பரணம் இருக்கிறதே உங்களால் நடத்த முடியாது. எவ்வளோ பெரிய ஜனாதிபதி வந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய எம்பிக்கள் வந்தாலும் சரி, எம்எல்ஏமார் வந்தாலும் சரி, தேனீச்சைகள் நடத்தக்கூடிய பரணத்தை மாதிரி உங்களால் நடத்த முடியாது. சுருக்கமாக ஒன்று மட்டும் சொல்கிறேன். இப்போது சில வேலைகளை ஏற்பிக்கிறதுக்காக வேண்டி, சில ஏரியாக்களில் வேலைகளை ஏற்பிக்கிறதுக்காக வேண்டி இன்ன எம்எல்ஏ, இந்த ஏரியாவில் இன்னும் எம்பி அப்படி நியமிச்சிருப்பாங்க. அந்த எம்பியும் அந்த எம்பிக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஆளுகளும் போய் பார்ப்பாங்க இல்லையா? பார்த்து போட்டு 2 கோடி ரூபான்னு சொன்னால் 4 கோடி ரூபா பட்ஜெட் கொடுப்பாங்க. இப்படி எல்லாம் மக்கள் நடக்கிறது. அவங்களுக்கு சாதகமாக அவங்க எப்படியெல்லாம் பணத்தை சுருட்ட முடியுமோ, பணத்தை அமுக்க முடியுமோ, அந்த அளவுக்கு உண்டான வேலைகள்லாம் அவங்க பார்ப்பாங்க. ஆனால் தேனீச்சைகள் அப்படி அல்ல. 10 தேனீச்சைகள் 10 பூவில் போய் அப்படி உட்கார்ந்ததுன்னு சொன்னால், உட்கார்ந்ததுன்னு சொன்னால், இதை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு மேனேஜர், இதை ஃபாலோ பண்ணுறதுக்கு எந்த பூவில் போய் எடுக்குது, அது என்ன பூவு, நல்ல பூவா கெட்ட பூவா, அதில் தேன் இருக்குதா இல்லையா, அது என்ன தேன், கருப்பு தேனா
மஞ்சத்தேனா என்ன தேன், இதையெல்லாம் ஃபாலோ பண்ணி ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கு ஒரு மேனேஜர். இப்படி ஏல்பிச்சு அது வந்து பக்குவமான முறையில் அது வந்து கொண்டு வந்த உடனே அதை கொண்டு வந்து கூட்டுக்குள்ளே ஏல்பிக்காது, அதை நாங்கள் சீகரிக்கிறதுக்கு சில ஆளுகளை ஏல்பிச்சுட்டணும். அவங்க சம்மதிச்சாதான் இந்த தேனை உள்ளுக்குள்ளே கொண்டு போக முடியும். இப்படி அழகான பரணம்ங்க, அழகான பரணம். ராணி தேனி இந்த மாதிரி தேனீக்கெல்லாம் நடத்தக்கூடிய பரணம் இருக்கா இல்லையா, அல்லாஹ் அதை பற்றி சொல்ல போகிறோன்னு சொன்னால் நீண்ட நேரம் பிடிச்சிடும். அப்போ அந்த மாதிரி பரணம் நடத்துறதுனால பரணம் நல்ல பரணம் நடத்துறதுனால மனுஷன் சிறந்தவன் அல்ல. நம்மை விட அழகான பரணங்கள் சாதாரண சின்ன சின்ன தேனீச்சைகளும் பூச்சிகளும் நடத்துறது. அதனால் மனிதன் சிறந்தவன் அல்ல. பின்ன எதனால் சிறந்தவன்? வீரத்தால் சிறந்தவனா? வீரம், பயங்கரமான வீரம், எத்தனை பேர் வந்தாலும் அடிக்கக்கூடிய சாமர்த்தியம், அடிக்கக்கூடிய திறமை, அந்த பேக்ரவுண்டு இது இருக்குதுங்கிறதுனாலயா? அட நம்மளை விட வீரம் சிங்கத்துக்கு இருக்குதுங்க. சிங்கத்துக்கும் புலிக்கும் கரண்ட் இருக்குது. சிங்கத்தை பார்த்தா மனுஷன் அப்படி விரைச்சிடறான் இல்லையா? நம்மளை விட வீரம் அதுக்கு இருக்குது. சிங்கத்துக்கு அல்லாஹ்வுத்தாலா கொடுத்துருக்குறான். ஒரு தன்னந்தனியாக ஒரு மனுஷன் சிங்கத்தை நேரிட முடியுமா? முடியாது, தோற்று போயிடுவான், செத்தே போயிடுவான். அதே மாதிரி சாப்பிட்றதுல மனிதனுக்கு நல்ல கழிவு இருக்குது, நல்ல சாப்பிடுவான், அதனால சாப்பாட்டு ராமனாக்கும், அதனால அல்லாஹ்வுத்தாலா கண்ணியப்படுத்துறான்னு கேட்டால் நம்மை விட பசுமாடு இருக்கா இல்லையா, வயிறு ஃபுல்லாக நிறைக்கும். பசுமாட்டுக்கு அப்படி ஒரு தன்மை இருக்குது, வயிறு ஃபுல்லாக நிறைக்கும். நம்மளை விட நல்ல 10 அரட்டு இல்லை, அதுக்கு மேலேயே சாப்பிடும். அதனால சாப்பிடக்கூடிய சாமர்த்தியம் இருக்கிறதுனால அல்லாஹ்வுத்தாலா கண்ணியப்படுத்தலை. பின்ன வேற என்ன? கணவன் மனைவி உடல் உறவு கொள்ளுவதில் மனிதன் சிறந்தவன். அவன் நிறைய சந்ததிகளை உற்பத்தி செய்வான். யாரு? மனிதன். கணவன் மனைவி உடல் உறவின் காரணமாக நிறைய மக்களை பெற்றெடுத்து நிறைய சந்ததிகளை உலகம் பூராமே உற்பத்தி செய்வதன் காரணமாக அந்த தன்மை மனிதனுக்கு மட்டும்தான் இருக்கிறது. அதனால் அல்லாஹ்வுத்தாலா கண்ணியப்படுத்தினான்னு கேட்டா இல்லைங்க, இல்லை. உடலுறவு கொள்ளக்கூடிய தன்மை நம்மளை விட பல மடங்கு, பல 100 மடங்கு அதிகமாக இருக்குது. என்னமோ சிட்டுக்குருவி நிமிஷத்துக்கு நிமிஷம் தோன்றதெல்லாம் உடலுறவு கொண்டுக்கிட்டே இருக்கும். அது அதே மாதிரி கோழி பாருங்க, கூட்டை திறந்த உடனே இறதேடாது, எங்கடா பொட்டை கோழி தான் தேடும், சேவக்கோழி அப்படி ஒரு தன்மை இருக்குது. அப்போ நம்மளை விட கோழிகளுக்கும் சிட்டுக்குருவிகளுக்கெல்லாம் உடலுறவு கொள்ளக்கூடிய சக்தி நிறைய அல்லாஹ்வுத்தாலா கொடுத்துருக்கிறான். இதனால் மனிதன் ஒரு சிறந்தவன் அப்படின்னு சொல்ல முடியாது. இனி நல்ல பலம் மனிதனுக்கு இருக்கிறது, நல்ல பலம், நல்ல ஆரோக்கியம். எவ்வளோ 100 மூட்டை பஞ்சார சாக்கா இருந்தாலும் சரி, 100 மூட்டை அரிசி சாக்கா இருந்தாலும் மனுஷன் தூக்கிடுவான், நல்ல பலம் வாய்ந்தவன். அதனால் மனுஷனை அல்லாஹ்வுத்தாலா கண்ணியப்படுத்தினான்னு கேட்டால் அதனாலையும் இல்லைங்க. என்ன தெரியுமா? ஒட்டகம் இருக்கா இல்லையா, ஒட்டகம் வந்து ஒரு லாரியினுடைய லோடு சுமக்கும். ஒரு லாரியினுடைய லோடு ஒரு ஒட்டகம் சுமக்கும். நம்ம ஒட்டகத்தை, அந்த மாதிரி ஒட்டகத்தை நம்ம பார்த்தது இல்லையா, நம்ம கழுத மாதிரி உள்ள ஒட்டகத்தை நம்ம பார்த்துருக்குறோம். ஒரிஜினல் ஒட்டகம் ஒரு லாரியினுடைய லோடு சுமக்கக்கூடிய அந்த பலம் அந்த ஒட்டகத்து இருக்கிறது. அவ்வளோ பெரிய பலத்தை அல்லாஹ்வுத்தாலா ஒட்டகத்துக்கு கொடுத்துருக்குறான். அப்போது மனிதன் வந்து பலத்தாலோ உடலுறவு கொள்ளுவதாலோ சாப்பிடுவதாலோ வீரத்தாலோ இன்ஜினியரிங் கோர்ஸ் படித்ததுனாலோ வக்கீல் கோர்ஸ் படித்ததுனாலோ இதனால் ஒன்றும் அல்லாஹ்வுத்தாலாவிடத்தில் கண்ணியமாக முடியாது, சிறந்தவனாக முடியாது. மாறாக அல்லாஹ்வுத்தாலா கண்ணியப்படுத்தியது எதன் காரணமாக என்று தெரியுமா? மனிதனுக்கு ஒரு பிரத்யேகமான ஒரு கழிவு அல்லாஹ்வுத்தாலா கொடுத்திருக்கிறான். 6வது அறிவு, பகுத்தறிவு. இந்த 6வது அறிவை மனிதனுக்கு அல்லாஹ்வுத்தாலா கொடுத்து, இது நல்லது, இது கெட்டது, இது ஹலால், இது ஹராம், இது குர்ஆன், இது ஹதீஸ், இது அம்மா, இது அத்தா, இது கூடும், இது கூடாது, இது செய்யலாம், இது செய்யக்கூடாது, அங்கே போகலாம், இங்கே போகக்கூடாது என்று பிரித்து அறியக்கூடிய அந்த ஆற்றல், பகுத்தறிவு மனிதனுக்கு மட்டும்தான் அல்லாஹ்வுத்தாலா கொடுத்திருக்கிறான். நல்லதையும் கெட்டதையும் புரிந்து வாழக்கூடிய, அறிந்து வாழக்கூடிய தன்மை மனிதனுக்கு மட்டும்தான் இருக்கிறது. அது மிருகத்திற்கும் கிடையாது, பறவைக்கும் கிடையாது, வேற எந்த ஜந்துவுக்கும் கிடையாது. அப்போ இந்த அறிவின் காரணமாக எந்த அளவுக்கு அறிய முடியும் என்று சொன்னால், தன்னை படைத்த அல்லாஹு தாலாவை அறியக்கூடிய ஆற்றல்
இந்த அறிவுக்கு புத்திக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். ஆட்டுக்கும் மாட்டுக்கும் கிடையாது. ஆட்டுக்கும் மாட்டுக்கும் யாரு தன்னை படைச்சாலும் தெரியாது. ஆனால் மனிதனால் புரிய முடியுமா என்று சொன்னால் மனிதனால் நிச்சயமாக புரிய முடியும். தன்னை படைத்தவன் யாரு, எதற்காக வேண்டி நம்மை படைத்தான், எந்த நோக்கத்திற்காக வேண்டி நம்மை படைத்தான், நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யணும், நம்மை படைத்த அல்லாஹுக்கு நம்ம எப்படி வணக்கம் செலுத்தணும், வணக்கம் என்றால் என்ன, எப்படி தொழுகணும், எப்படி நோன்பு வைக்கணும் என்று சொல்லக்கூடிய பிரித்து அறியக்கூடிய அந்த ஆற்றலை அறிவை மனிதனுக்கு மட்டும்தான் அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். அதனால் மனிதனை அல்லாஹ் தஆலா கண்ணியப்படுத்தினான். அதனால தான் அல்லாஹ் தஆலா கண்ணியப்படுத்தினான். வேற எந்த விதமான இது கிடையாது. அல்லாஹ்வை அறியக்கூடிய சக்தி ஆற்றல் இந்த புத்திக்கு அல்லாஹ் தஆலா அந்த அளவுக்கு பவர் கொடுத்திருக்கிறான். எந்த அளவுக்கு கிடைச்சோ உடனே அல்லாஹ்வை பற்றி அறியக்கூடிய அந்த தன்மை, அந்த பவர் அல்லாஹ் தஆலா இந்த அறிவுக்கு கொடுத்திருக்கிறான். வேற எந்த சக்தியால முடியாது. இப்போ உதாரணமா நடந்து போறதை விட ஸ்பீடு சைக்கிளில் போனா இல்லையா, சைக்கிளில் போறதை விட ஸ்பீடு பைக்கில் போனா, பைக்கில் போறதை விட கொஞ்சம் ஸ்பீடாக போனால் காரில் போகலாம், காரில் போகிறத விட ஸ்பீடாக போகணும்னு சொன்னால் கொஞ்சம் பஸ்ஸில் போகலாம், பஸ்ஸில் போகிறத விட ஸ்பீடாக போகணும்னு சொன்னால் ட்ரெயினில் போகலாம், ட்ரெயினில் போகிறத விட ஸ்பீடு வேணும்னு சொன்னால் ஃப்ளைட்டில் போகலாம், ஃப்ளைட்டை விட ஸ்பீடு எதுங்கன்னா ராக்கெட்டு இல்லையா. ராக்கெட்டுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. ராக்கெட்டுக்கு மேலே இது வரைக்கும் மனுஷன் ஒன்றும் கண்டுபிடிச்சது கிடையாது. அதுதான் இன்றைக்கி பயங்கரமான ஸ்பீடு. மணிக்கூருக்கு பல்லாயிரக்கணக்கான மைல் போகக்கூடிய அந்த கழிவு, அந்த விரைவான அந்த சக்தி ராக்கெட்டுக்கு தான் இருக்குது. ஆனால் ராக்கெட்டை விட அதிவிரைவில் செல்லக்கூடிய, அதிவேகமாக செல்லக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது என்று சொன்னால் அது மனிதனுடைய புத்திக்குத்தான், மனிதனுடைய அறிவுக்குத்தான். மனிதனுடைய அறிவு அந்த அளவுக்கு வேகமாக ஸ்பீடாக போகும். எந்த அளவுக்கு நீங்கள் சொன்னால் அல்லாஹ் அப்படின்னு நினச்சா, அந்த அல்லாஹ் நினச்ச உடனேயே 7 வானத்தை கடந்து சிதறத்துல் முன்தஹாவை கடந்து அல்லாஹுடைய அர்ஷை போய் எத்தக்கூடிய அந்த தன்மை மனிதனுடைய மூளைக்கு மட்டும்தான் அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா, அதாவது மூமினானுடைய கல்பு அல்லாஹுடைய அர்ஷ், மூமினானுடைய கல்பு அல்லாஹுடைய அர்ஷ். இந்த மூமினானுடைய கல்புல அல்லாஹ்வை நினைச்சா நிச்சயமா அல்லாஹ் தஆலா நிமிஷத்தில் எத்த முடியும், அல்லாஹ் தஆலா எத்த முடியும். அந்த அல்லாஹ் பயபக்தியோடு கூடி அல்லாஹ் தஆலாவை நினைச்சா அல்லாஹ்வுடைய அர்ஷ் சிம்மாசனத்துக்கு போய் எத்தக்கூடிய அந்த அதிவிரைவான சக்தி மனிதனுக்கு மட்டும்தாங்க அல்லாஹ் தஆலா கொடுத்துருக்கிறான். வேற யாருக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கல. உதாரணமாக பாருங்க, இப்போ நான் என்ன செய்கிறேன், நான் இங்கிருந்து பெறப்படுறேன், நேராக கோழிக்கோடு போகிறேன், அந்த கோழிக்கோட்டில் போய் என்னுடைய பாஸ்போர்ட்டை கொடுத்துட்டு ஃப்ளைட்டில் ஏறுறேன், ஃப்ளைட்டில் ஏறினோடைய நேராக ஜித்தாவில் போய் இறங்குறேன், நேராக ஜித்தாவில் போய் இறங்கினோடனே மக்காவுக்கு பஸ் பிடிச்சி போகிறேன், பஸ் பிடிச்சி போனோடனே நேராக காபத்துல்லாவில் போகிறேன், காபத்துல்லாவில் போய் அங்கே போய் காபத்துல்லாவை எல்லாம் தவாஃப் எல்லாம் செய்து முடிச்சதுக்கு பின்னால் மக்காமி இப்ராஹிமில் போய் 2 ரக்காத்து தொழுகிறேன், மக்காமி இப்ராஹிமில் 2 ரக்காத்து தொழுதுக்கு பின்னால் ஜம்சம் தண்ணியை வயிறு நிறைய குடிக்கிறேன், அதுக்கு பின்னால் சஃபா மருவால் ஓடுறேன், சஃபா மருவால் ஓடினதுக்கு பின்னால் நேராக வந்து முடி வெட்டுறேன், முடி வெட்டினோடனே குளித்து ஃப்ரெஷ்ஷாக துணியை மாற்றியாச்சு. இப்போ நான் எங்கே போயிட்டு வந்தாச்சு, எங்கே போயிட்டு வந்தாச்சு, நான் மக்காவில் போய் உம்ரா செஞ்சுட்டு வந்தாச்சு, மக்காவில் போய் நான் உம்ரா செஞ்சுட்டு வந்தாச்சு. நிமிஷத்தில் என்னுடைய பிரெயின் அப்படியே பாஸ் ஆகுது, பிரெயின் அப்படியே கோழிக்கோட் டு ஃப்ளைட்டு, ஃப்ளைட் டு ஜித்தா, ஜித்தா டு மக்கா, மக்கா டு அப்படியே மக்காவில் போய் செய்ய வேண்டிய அமலை எல்லாம் அந்த நிமிஷத்தில் இந்த அளவுக்கு அதிவேகமாக பாஸ் ஆக்கக்கூடிய ஒரு தன்மை மூளைக்கு தான் அல்லாஹ் தஆலா கொடுத்துருக்குறான். கம்ப்யூட்டருக்கு கொடுக்கல, லேப்டாப்புக்கு கொடுக்கல, எதுக்கும். கம்ப்யூட்டரில் நம்ம பிரெயினுடைய எச்சி தானுங்க பிச்சை. கம்ப்யூட்டரில் நம்ம எதை லோடு பண்ணுறோம், நம்முடைய பிரெயினில் வரக்கூடிய பிச்சை தான் அது கம்ப்யூட்டரு. அது பூராமே டவுன்லோடிங் பூராமே எல்லாம் நம்ம பிரெயின்லேருந்து வரக்கூடியதான், மனிதனுடைய மூளை தான். அப்போது இந்த உலகத்தில் காணக்கூடிய இன்னைக்கு சயின்டிஃபிக் ரீதியாக இருக்கக்கூடிய எல்லா காட்சிகளுமே எதை வச்சு செயல்படுன்னு கேட்டால் மனிதனுடைய மூளையை வச்சு. ராக்கெட்டை கண்டுபிடிச்சது மனுஷன்தான், ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சது மனுஷன்தான், கப்பலை கண்டுபிடிச்சி எல்லாம் மனுஷன்தான். அப்போ அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா இந்த நம்முடைய தலைச்சோறில் மூளையில் டவுன்லோடு பண்ணித்தான் நம்மளை அனுப்பியிருக்கிறாங்க.
அப்போ இந்த மூளைக்கு எந்த அளவுக்கு சக்தி இருக்குன்னு கேட்டால், ஒரு பஸ்ஸையோ ஒரு ட்ரெயினையோ ஒரு ஃப்ளைட்டையோ ஒரு ராக்கெட்டையோ கண்டுபிடிக்கக்கூடிய திறமை மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய அர்ஷையே போய் எத்தக்கூடிய ஒரு தன்மை இந்த தலைச்சோருக்கு இருக்குது. அதனால தான் மனிதன் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தை எத்த முடியும், அல்லாஹ்வுடைய அர்ஷை எத்த முடியும் என்பதன் காரணமாக மட்டும்தான் மனிதனை அல்லாஹ் தஆலா கண்ணியப்படுத்தினான். ஒரு பிஏ படித்தா அவனை காலேஜில் அவனுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டு, ஒரு இன்ஜினியர் படித்தான்னு சொன்னால் அவனுடைய காலேஜில் ஒரு சர்டிஃபிகேட்டு, ஒரு வக்கீல் கோர்ஸ் படித்தா அவனுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டு, இப்படியெல்லாம் ஒவ்வொரு கோர்ஸ் படித்தவங்களும் சர்டிஃபிகேட் அல்லாஹ் தஆலா கொடுப்பான். நமக்கு அல்லாஹ் தஆலா மூமினானவர்களுக்கு கல்புல் மூமினி அர்ஷுல்லா, கல்புல் மூமினி அர்ஷுல்லா, மூமினானுடைய கல்பு அல்லாஹ்வுடைய அர்ஷ் சிம்மாசனம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. இந்த இதை படிச்சதுனால அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய சர்டிஃபிகேட் என்ன? வலகத் கர்ரம்னா பனி ஆதம். இவ்வளவுதான் சுருக்கம். அல்லாஹ்வுடைய அர்ஷை போய் அல்லாஹ்வுடைய சிம்மாசனத்தை போய் எத்தக்கூடிய அந்த தன்மை மூமினானுடைய கல்பில் இருக்குது, சக்தி இருக்குது. அப்படிங்கிறதுனால அல்லாஹ் தஆலா நம்ம எல்லாம் இக்ராம் செய்கிறான், நம்ம எல்லாம் கண்ணியப்படுத்த. உலகது கர்ரம் நாம்னா நம்ம எல்லாம் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான், நம்மளை உயர்ந்த அந்தஸ்தில் வைத்திருக்கான். எல்லாத்தையும் விட உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா படைப்புகளை விட நமக்கு நல்ல ஸ்டேஜில் ஸ்டேஜ் உயர்ந்த ஸ்டேஜ் தந்திருக்கிறான் அல்லாஹ் தஆலா. ஏன்? அல்லாஹ்வை அறியக்கூடிய ஆற்றல் தன்மை மனிதனுக்கு மட்டும்தான் இருக்கிறது. சுருக்கம் இருந்தாங்க. அதனால் அன்பார்ந்த பெரியோர்களே, அல்லாஹ் தஆலா அவ்வளோ பெரிய ஸ்தானத்தில் நம்மளை வச்சுட்டு நம்ம தரந்தாழ்ந்து போகலாமா? நம்ம கேடுகட்ட ஒரு சூழ்நிலைக்கு ஆகலாமா? லக்கது ஹலகனல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம் சும்ம ரதத்னாஹு அஸ்ஃபல சாஃபிலீன். அல்லாஹ் சொல்கிறான் இல்லையா, மனிதனை நல்ல படைப்பாக படைத்திருக்கிறோம், ஆனால் மனிதனுடைய செயல்களினால் அவர் தாழ்ந்து மோசமாயிடலாம். தாழ்ந்து கேவலமான வரும். ஆனால் நல்ல படைப்பு தான் மனுஷனுடைய படைப்பு, நல்ல படைப்பு இருந்தும் கூட அவனுடைய பிரவர்த்தியினால் அவனுடைய செயல்களினால் அவர் ரொம்ப தரங்கட்ட ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகி விடுகிறான் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகிறான். ஆகவே அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த ரமலான் மாதத்தில் முடிந்த அளவுக்கு நல்ல அமல்களை செய்யுங்கள். ரமலான் முடிந்ததற்கு பிறகு நீங்கள் மோசமான ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் போய்விடாதீர்கள். ரமலான் முடிந்தாலும் ரமலானில் எந்த அளவுக்கு அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்தோமோ அதே பயத்தோடு தக்வாவோடு உள்ளச்சத்தோடு அல்லாஹ்வை பயந்து வாழ்வதற்கு முயற்சி செய்யுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உங்களையும் என்னையும் நாளை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் சொர்க்கத்துடைய அவகாசிகளாக ஆக்கி அருள்வாளிப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.